Today's topic is following Christ. இந்த நாளின் தலைப்பு இயேசுவை பின்பற்றுதல். In other words, rightly following Christ. இயேசுவை சரியான முறையில் பின்பற்றுதல். If you want to rightly follow Jesus, இயேசுவை நீங்கள் சரியாக பின்பற்ற வேண்டும் என்றால் you should listen to apostles' teaching. அப்போஸ்தலர் உபதேசத்தை கேட்க வேண்டும். There are different kinds of doctrines, different kinds of preachers, different kinds of organizations in the world. இந்த உலகத்திலே பலவிதமான உபதேசங்களும் பலவிதமான ஸ்தாபனங்களும் காணப்படுகின்றது. A lot of confusion. அநேக குழப்பங்கள் இருக்கின்றன. This church people says this is not the way. இந்த சபையினர் அது சத்தியம் இல்லை என்று சொல்கிறார்கள். Another denomination will say no, that is the way. மற்ற ஸ்தாபனம் இதுதான் உண்மை என்று சொல்கிறார்கள். A lot of confusion. அநேக குழப்பம் இருக்கின்றது. So which is the right one? எது உண்மையான உபதேசம்? Which is the right following Christ? இயேசுவை பின்பற்றுகிற உண்மையான முறை என்ன? If you would like to follow Christ rightly, read the book of Acts. 28 chapters are there. 28 times you read it. இயேசு கிறிஸ்துவை சரியாக நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்றால் அப்போஸ்தலர் நடபடிகள் முழுவதுமாக நீங்கள் 28 முறை வாசியுங்கள். You will know the depth of the அதன் ஆழத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். You will know what is church, how the church should be, how not the church. சபை எப்படி இருக்க வேண்டும், சபை எப்படி இருக்க கூடாது என்பதை புரிந்து கொள்ள முடியும். The foundation, the first church, early church was started in the book of Acts. அப்போஸ்தலர் நடபடிகளிலே ஆதிகால சபையை குறித்து நாம் பார்க்கிறோம். That is the first church. அதுதான் முதல் சபை. Acts chapter 2, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37 to 42. 37 இலிருந்து 42 வசனங்கள். They preached Jesus. இயேசுவை குறித்து உபதேசித்தார்கள். They preached repentance. மனம் திரும்புதல் உபதேசித்தார்கள். They preached about people to be baptized. ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று உபதேசித்தார்கள். Then immediately they preached to be filled with the Holy Spirit. உடனடியாக பரிசுத்தாவினுடைய நிறைவை குறித்து அவர்கள் போதித்தார்கள். And they preached about the fellowship. ஐக்கியத்தை குறித்து அவர்கள் போதித்தார்கள். They preached about the breaking of bread. அப்பம் பிட்குதலை குறித்து போதித்தார்கள். They preached about the prayer life. ஜெப வாழ்க்கை குறித்து போதித்தார்கள். They preached about to have fellowship each other and to be glad in the Lord. மற்றவர்களோடு ஐக்கியம் கொண்டு கர்த்தருக்குள் களி கூற வேண்டும் என்பதை குறித்து அவர்கள் போதித்தார்கள். See, they devoted themselves to the apostles' teaching. அப்போஸ்தலர் உபதேசத்திற்கு தங்களை அவர்கள் அர்ப்பணித்தார்கள். So those who follow the word of God, they will never fail in their life. தேவ வார்த்தை பின்பற்றுகிறவர்கள் வாழ்க்கையிலே தவறமாட்டார்கள். Fix your eyes on Jesus. இயேசுவை நோக்கி பாருங்கள். Follow Jesus. அவரை பின்பற்றுங்கள். But at the same time, அவண்ணமாகவே you should listen to the apostles. Apostles also like us, teachers only. அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். They are chosen people, called people. அவர்கள் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள். அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்து குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் முதலாவதாக இயேசுவை குறித்தும், இரண்டாவதாக மனம் திரும்புதலை குறித்தும், மூன்றாவது பரிசுத்தாவின் நிறைவை குறித்தும், நான்காவது ஐக்கியத்தை குறித்து அவர்கள் போதித்தார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38 39 வசனங்களிலே பார்க்கிறோம். Rightly following Jesus. இயேசுவை சரியான முறையிலே பின்பற்றுகிற அனுபவத்தை குறித்து அவர்கள் போதித்தார்கள். Acts chapter 8 verse 14 to 17. அப்போஸ்தலர் 8:14 17 வசனங்கள். Acts chapter 8 verse 22 to 25. அப்போஸ்தலர் 8:22 25 வசனங்கள். Acts chapter 9 verse 17. அப்போஸ்தலர் 9:17 வசனம். Acts chapter 19 verse 1 to 6. அப்போஸ்தலர் 19 முதல் 6 வசனங்கள். Acts chapter 8 verse 39. அப்போஸ்தலர் 8:39 வசனம். When you read these chapters, you will understand more about the Holy Spirit. Acts chapter 5 verse 31. அப்போஸ்தலர் 5:31 இந்த அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது பரிசுத்த குறித்து நாம் புரிந்து கொள்ள முடியும். Acts chapter 10 verse 46 and 47. அப்போஸ்தலர் 10 46 வசனங்கள். They were insisting people, you should receive Holy Spirit. நீங்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஜனங்களுக்கு அவர்கள் வலியுறுத்தினார்கள். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டார்களோ அவர்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு வலியுறுத்தினார்கள். There is a secret in it. அதிலே ஒரு ரகசியம் இருக்கின்றது. If we are not teaching about the Holy Spirit, we are deceiving you. உங்களுக்கு நாங்கள் பரிசுத்தாவி குறித்து போதிக்காவிட்டால் உங்களை நாங்கள் வஞ்சிக்கிறோம். Any Bible teacher, any Bible preacher, any evangelist, any pastor, any prophet, any apostle who is not preaching about the Holy Spirit, he is deceiving the church. எந்த மேய்ப்பரும் போதகரும் தீர்க்கதரிசியும் அப்போஸ்தலரும் பரிசுத்த ஆவியை குறித்து உங்களுக்கு போதிக்காவிட்டால் அவர்கள் உங்களை வஞ்சிக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Why? ஏன்? Because the Holy Spirit of God is the main person to conduct, to convince, to convict, to lead people into Christ, to strengthen, to give them wisdom, knowledge, ability to walk with God, to do all sorts of Christian things. Only Holy Spirit of God can help you. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே நமக்கு குற்ற உணர்ச்சியும் மனம் திரும்புகிற மனதை கொடுத்து ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு கிறிஸ்துவ ஜீவியத்திலே உறுதியாய் இருக்கக்கூடிய பலனை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். In other words, to understand total Bible, you should receive Holy Spirit, because this Bible was inspired
and written by the help of the Holy Spirit. மறுமொழியிலே சொல்ல வேண்டும் என்றால் வேதத்தை புரிந்து கொள்ள பரிசுத்தாவினுடைய துணை நமக்கு தேவை. காரணம், வேதாகமம் என்பது பரிசுத்தாவின் துணை கொண்டு தேவதாசர்களால் எழுதப்பட்ட புஸ்தகம். Total Bible was inspired by the Holy Spirit. முழு வேதாகமும் பரிசுத்தாவின் துணை கொண்டு எழுதப்பட்ட வேத புஸ்தகம். 2 Timothy chapter 3 verse 16. 2 தீமோத்தேயு 3:16 வசனம். When you read Job chapter 34 verse 4. யோபு 34:4 வாசிக்கும் பொழுது Genesis chapter 2 verse 7. ஆதியாகமம் 2:7 வசனம். Ezekiel chapter 36 verse 26. எசேக்கியேல் 36:26 வசனம். Ezekiel chapter 37 verse 1 to 10. எசேக்கியேல் 37 முதல் 10 வசனங்கள். And Luke chapter 4 verse 18. லூக்கா 4:18 வசனம். And Luke chapter 6 verse 19. லூக்கா 6:19 வசனம். Luke chapter 11 verse 13. லூக்கா 11:13. Luke chapter 49 to 53. லூக்கா 11:49-53 வரை. Acts chapter 1 verse 4. அப்போஸ்தலர் 1:4 வசனம். Acts chapter 1 verse 8. அப்போஸ்தலர் 1:8 வசனம். Romans chapter 8 verse 9. ரோமர் 8:9 வசனம். எழுதப்பட்ட வேத வசனத்தை குறித்தும் பரிசுத்த ஆவி குறித்தும் அவர்கள் போதித்து வந்தார்கள். 1 John chapter 1 verse 7. 1 யோவான் 1:7 வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று 1 யோவான் 1:7 வசனத்தில் வாசிக்கின்றோம். இயேசுவின் இரத்தம் பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உடையதா இல்லையா? ஆனால் யாரை மன்னிக்கும் தெரியுமா? பாவம் மன்னிப்பு பெற வேண்டும் என்றால் நாம் முற்றிலும் பாவத்தை விட வேண்டும். ஆண்டவரே, என்னை மன்னியும். நான் அறியாமல் பாவம் செய்தேன். என் பாவங்களை கழுவும். என் மேல் இரக்கமாயிரும். உடைய கிருபையினால் என்னை மன்னித்தருளும். இவர் மனம் திரும்பும் பொழுது இயேசு இவரை முற்றிலுமாக மன்னித்து இவருடைய பாவங்கள் கழுவப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். குடிப்பழக்க பாவம் இருக்கிறதா? வேசித்தன பாவம் இப்பொழுது இவர் மேல் பாவக்கரை இருக்கிறதா? இப்பொழுது இவர் பூரணமாக இரட்சிக்கப்பட்டு விடுதலை பெற்றார். ஆனால் இப்படி அவரை விட்டுவிடுவது அப்போஸ்தலர் உபதேசம் அல்லவே அல்ல. பரிசுத்த ஆவிக்குள்ளாக இவரை வழிநடத்த வேண்டும். தேவ பிள்ளையே, நீ இரட்சிக்கப்பட்ட பிற்பாடு இப்படியே காணப்பட்டால் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் குன்றிவிடும். ஆகவே பரிசுத்த ஆவிக்குள்ளாக இவர்களை ஒருங்கிணைப்பார்கள் என்று பார்க்கிறோம். இவரை பரிசுத்த ஆவியோடு ஒருங்கிணைக்காவிட்டால் போதகர்கள் விசுவாசிகளை சபையிலே மாத்திரம்தான் கண்காணிக்க முடியும், வேற இடத்தில் அல்ல. எப்பொழுதும் உங்கள் பின்பதாக நாங்கள் வர முடியுமா? பிரதர், பரிசுத்தமாக வாழுங்க, பாவம் பண்ணாதீங்க, இரட்சிப்புக்குள்ளாக இருங்கன்னு சொல்ல முடியுமா? சகோதரா, கண்களினால் பாவம் செய்யாது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கூட எங்களால் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்க முடியுமா? Nobody can do that. யாராலும் செய்ய முடியாது. But Holy Spirit can do that. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் செய்வார். Holy Spirit can do that. பரிசுத்த ஆவியானவரால் இவ்விதமாக செய்ய முடியும். That is why you need to be filled with the Holy Spirit. எனவேதான் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவது மிகவும் அவசியம். எங்கள் முன்பதாக நீங்கள் நடிக்கலாம். அநேகர் சொல்வதுண்டு, ஐயா, என்னுடைய கணவர் சபையில் இருக்கும் பொழுது நல்ல மனிதரை போல உங்கள் முன்பதாக நடிக்கிறார். ஆனால் வெளியே போனவுடன் லூசிபர் தம்பி போல் மாறுகிறார். அவருக்கு என்ன மாற்றம் நடக்கிறது என்று சொல்லி எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை என்று சொல்வார்கள். சிலரை பார்க்கும் பொழுது, ஐயா, என்னுடைய மனைவி சபையிலே அழுது ஜபிப்பாள், ஆனால் வீட்டுக்கு போனவுடன் லூசிபரின் அக்கா போல் மாறுகிறாள் என்று சொல்லி புலம்புவார்கள். உங்களை ஒவ்வொரு நாளும் கூட பக்தியிலே நடத்தக்கூடியவர் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியாகிய தேவன்தான். பரிசுத்த ஆவியாகிய தேவன் ஆழமான சத்தியத்திற்குள்ளாக உங்களை வழிநடத்துவார். எங்களால் உங்களுக்கு நல்ல உபதேசத்தை போதிக்க முடியும். ஆனால் ஒவ்வொரு நாளும் கூட உங்களை நல்வழிப்படுத்துகிறது யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியாகிய தேவன். நீங்கள் போகிற சபை அல்ல, ஸ்தாபனம் அல்ல, உங்களை வழிநடத்துகிறது பரிசுத்த ஆவியாகிய தேவன்தான். பரிசுத்த ஆவியாகிய தேவன் உங்களோடு இருந்தால் யார் உங்களை விட்டு போனாலும், தனியாக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக இருப்பீர்கள். பொருளாதார நெருக்கடி காணப்பட்டாலும், குடும்பத்தில் பலவிதமான கஷ்டங்களும் குழப்பங்களும் காணப்பட்டாலும், சரீரத்தில் வியாதி இருந்தாலும், உங்களுக்கு இனம் புரியாத நம்பிக்கையும் தைரியத்தை பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். ஒருவேளை நீங்கள் தவறு செய்தாலும் மறுபடியும் உங்களுடைய பாவங்களை உணர்த்தி மனம் திரும்ப வேண்டும் என்கிற உணர்வுக்குள்ளாக வழி நடத்துகிறவர் தான் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய பரிசுத்த ஆவியாயிருக்கிறார். ஆனால் இந்த மனிதன் வேண்டுமென்ற பரிசுத்த ஆவியை புறக்கணிக்கலாம். என்னை விட்டுடுங்க, தொந்தரவு செய்யாதீங்க. என் வார்த்தையை கேள். வாரம் சபைக்கு வர சொல்கிறீங்க, பொண்ணுங்களை பார்க்கக்கூடாது சொல்கிறீங்க. உங்களோட ஒரே தொல்லையாக போச்சு. என் விருப்பம் போல வாழ விடுங்க. என் வார்த்தையை கேள். என் வார்த்தை கேட்டால் நீ பாதுகாப்பா இருப்பாய். என்னைய விட்டுருங்க, நிம்மதியாக விடுங்க.
What are you running after? எதன் பின்பதாக போகிறீர்கள்? Adam, Eve ran away from God, they lost. தேவனுக்கு தூரமாக ஆதாம் ஏவாளும் போய் நஷ்டமடைந்தார்கள். Balaam ran after the worldly riches and honor. உலக மேன்மை செல்வத்தின் பின்பதாக பீலேயாம் சென்றான். Gehazi ran after money and greatness. கேயாசி புகழும் பணத்திற்கு பின்பதாக சென்றான். King Saul, witch and other things of the world. சவுல் ராஜா குறி சொல்லுகிற அனுபவத்திற்கு பின்பதாக சென்றான் என்று பார்க்கிறோம். The Samson after Delilah. சிம்சோன் தெலீலா பின்பதாக சென்றான். Sixth one, King Solomon after woman. சாலமோன் ராஜா பெண்கள் பின்பதாக சென்றான். பக்திலே துவங்கினான், ஆனால் எப்படியோ பாவம் செய்து தேவனுக்கு தூரமாக போனான் என்று பார்க்கிறோம். Iscariot, Judah, he ran after money and he lost his life. யூதா இஸ்காரியத் பணத்திற்கு பின்பதாக சென்று உயிரை மாய்த்துக் கொண்டான். Ananias, Sapphira lying to men of God, they were killed. அனனியாவும் சஃபீராலும் பொய் சொல்லி தன்னுடைய ஜீவனை மாய்த்துக் கொண்டார்கள். Some people are like that nowadays. சிலர் இப்படிதான் காணப்படுகிறார்கள். After they receive blessings and everything, they take a U-turn and go to the world and they end up their life. தேவ ஆசீர்வாதங்கள் பெற்ற பிற்பாடு பாவத்திற்கு சென்று தங்கள் வாழ்க்கையை மாய்த்துக் கொள்கிறார்கள். Don't be like Solomon, my brother. சாலமோன் போல இருக்க வேண்டாம். But the Noah, all other people, they are also same like those people. But these people ran after God. நோவா போன்ற மற்ற நீதிமான்கள் தேவன் பக்கமாக சென்று அவர்கள் பரிசுத்தமாக வாழ்ந்தார்கள். Noah ran after God's word. நோவா தேவ வார்த்தையை பின்பற்றினான். Enoch ran after God's presence. ஏனோக்கு தேவ பிரசன்னத்தை நோக்கி பின்பற்றினான். Abraham ran after God's promise. தேவ வாக்குத்தத்தங்களை ஆபிரகாம் பின்பற்றினான். Jacob ran after God's word. யாக்கோபு தேவ வார்த்தைகளை பின்பற்றினான். Joseph ran after God's favor. யோசேப்பு தேவ இரக்கத்தை பின்பற்றினான். Moses ran after the promised land and God's word. மோசே தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பின்பற்றினான். Joshua ran after God's guidance. யோசுவா தேவனுடைய நடத்துதலை பின்பற்றினான். Samuel the prophet ran after God's voice. தீர்க்கதரிசி சாமுவேல் தேவனுடைய சத்தத்தை பின்பற்றினான். David ran after God's will. தாவீது தேவ சித்தத்தை நோக்கி பின்பற்றினான். Elijah after God's fire. எலியா தேவ அக்கினியை பின்பற்றினான். Elisha after God's anointing. எலிசா தேவ அபிஷேகத்தை பின்பற்றினான். Job after God's faithfulness. யோபு தேவனுடைய உண்மையை பின்பற்றினான். Daniel ran after God's presence. தானியேல் தேவ பிரசன்னத்தை பின்பற்றினான். The disciples of Jesus Christ ran after the Holy Spirit. இயேசுவின் சீடர்கள் பரிசுத்த ஆவியானவரை பின்பற்றினார்கள். Apostles and we children of God church should run after the will of God. அப்போஸ்தலர்களும் சபையாகிய நாமும் கூட இயேசுவின் சித்தத்தை பின்பற்ற வேண்டும். Listen to apostles teaching, right teachings. அப்போஸ்தலர் உபதேசத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். Have a right fellowship. நல்ல ஐக்கியம் கொண்டிருக்க வேண்டும். Right breaking of bread. அப்பம் பிட்குதல் காணப்பட வேண்டும். Prayer life. ஜெப ஜீவியம் இருக்க வேண்டும். Continued in prayer life. இடைவிடாமல் ஜெபிக்கிற அனுபவம் இருக்க வேண்டும். 1 month, 2 months, 3 years, no, continue till the end of your life. ஒரு மாதமோ சில ஆண்டுகள் அல்ல, தொடர்ந்து ஜீவிய காலம் எல்லாம் ஜெப அனுபவத்தில் இருக்க வேண்டும். Together glad and sincere heart serve the Lord. ஐக்கியமாக நாம் அனைவரும் கூட மனரம்யமாக தேவனுக்கு சேவை செய்ய வேண்டும். And then praising God. பிறகு தேவனை துதிக்க வேண்டும். And then glorifying God and enjoying God's favor and people's favor. தேவ தயவிலும் மனிதர் தயவிலும் நாம் சுகித்திருக்க வேண்டும். How many wish to do நீங்கள் that? செய்ய விரும்புகிறீர்களா? தேவ ஜனமே, நீங்களும் கூட பக்தியிலே துவங்கி இவர்களைப் போல பாவம் செய்து தேவனுக்கு தூரமாக போக வேண்டாம். அந்த அனுபவம் உங்களுக்கு அவசியமில்லை. Please never run after the world. தயவாய் உலகத்தின் பின்பதாக நீங்கள் ஒரு காலமும் போகக்கூடாது. ஒருவேளை நீங்கள் பிசாசுக்கு செவி கொடுத்திருக்கலாம், அவன் கையை பிடித்திருக்கலாம், நீங்கள் அழைத்தால் அவன் நிச்சயம் வருவான். ஆனாலும் கூட நீங்கள் மனம் திரும்பும் பொழுது, ஆண்டவரே என்னை மன்னியும், பிசாசே அப்பாலே போ, பரலோகம் போகும் வரை நீ என்னுடன் இருப்பாயா? இருப்பேன் ஆண்டவரே. நான் உன்னை வழி நடத்துவேன். கர்த்தர் உங்களை ஒரு காலமும் கைவிட மாட்டார். நீங்கள் பாவம் செய்யும் பொழுது அவர் உங்களை புறக்கணிக்கிறவர் அல்ல. அவர் மன்னிக்கிற தேவன் என்று தொடர்ந்து பாவம் செய்ய வேண்டாம். நாம் எல்லாரும் கூட பரிசுத்தமாக வாழ்வோம். ஒரு கரத்தை இருதயத்தின் மேல் வைத்து மனதார தேவனை நோக்கி நாம் முறையிடுவோம். ஆண்டவரே, ஜீவிய காலமெல்லாம் உமக்கு நான் சாட்சியாக வாழ்வேன். Oh, anoint your people, Lord. ஜனங்கள் அபிஷேகியும். Fill them with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். Bless them, Father God. அவர்கள் ஆசீர்வதியும். Holy Spirit of God, lead them in a precious way. பரிசுத்த ஆவியாகிய தேவனே, இவர்களை நல்வழியிலே வழிநடத்துவீராக. Guide us, Lord. எங்களை வழிநடத்தும். Anoint us, Lord. எங்களை அபிஷேகியும். Set right, Holy Spirit. எங்களை சீர்படுத்துவீராக. You be with me always. எங்களோடு நீர் எப்பொழுதும் இருப்பீராக. Be with me always. என்னோடு நீர் இருப்பீராக. Till I reach heaven. நான் பரலோகம் சேரும் வரை You lead me, you guide me. என்னை சரி செய்து நீர் வழிநடத்துவீராக. You will heal me. நீர் என்னை சுகப்படுத்துவீர். Give me victory. எனக்கு வெற்றியை தருவீர். You will comfort me. என்னை ஆறுதல் படுத்துவீர். Thank you, Jesus. இயேசுவே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.